மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் என் உரையை தொடங்குறதுக்கு முன் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கன்னிக்கு உரை நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் நிறைய 2 hours 45 minutes படிச்சுட்டேன். அது நிறைய படிச்சுட்டேன். அதனால இந்த தடவை ஒரு கதை மூலமாக ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு பேரபிள் இல்லை ஒரு ஸ்டோரி. அண்ணன் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு குட்டி கதை மாதிரி. ஆனால் எனக்கு வந்த விதத்தில் நான் சொல்கிறேன். அடுத்த இந்த தேசத்தை ஆளப்போவது யார் என்று ஒரு போட்டியை வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரியவர். அதுக்கு நிறைய இளைஞர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்த ஒரு பெரியவர்கிட்ட வந்து விதிமுறைகள்லாம் கேட்ட பிறகு அந்த பெரியவர் எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்தார். விதையை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 3 மாதம் கழித்து இந்த விதையை நல்லா வளர்த்துட்டு பிளான்ஸா நல்லா பூக்களாக வளர்த்துட்டு நீங்கள் வாங்கன்னு அமைச்சிட்ருக்காரு. 3 மாதம் முடிஞ்சு அந்த எல்லா இளைஞர்களும் வந்தாங்க. நல்ல செடியெலாம் நல்லா வளர்ந்து பூக்கள்லாம் நல்லா வளர்ந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து நின்னாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஒன்றுமே அந்த வளர முடியாத நிலையில் அந்த பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு, இவர் தான் வெற்றி பெற்றார் என்று சொல்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது எப்படி சாத்தியம்? நாங்கள் எல்லாம் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். செடி கலராக வளர்ந்துருக்கு, பூக்கள் க்ரோ ஆகிருக்கு. பட் இப்படி இவர் சொல்கிறாருன்னு சொல்ல பார்த்து அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் விதை கொடுத்தது வந்து வேக வச்ச விதை. அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது. வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாம நேர்மையாக வந்த இவர்தான் நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னாராம். வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாம குறுக்கு வழியை கடைப்பிடிக்காம நேர்மையாக இருந்தால் எல்லாம் இங்கே சாத்தியம் என்பதற்கு எங்க தலைவரை சாட்சி. பொய் என்ற வார்த்தைக்கு பேர் உண்மைக்கு மாறான என்ற வார்த்தை சேர்த்து. ஓகே, உண்மைக்கு மாறாம. சாரி. மைக் கொடுங்க. மாண்புமிகு உறுப்பினர். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையினுடைய மரபுகளின் அடிப்படையில் பேரவையில் ஒரு உறுப்பினர் பொய் சொல்லுகிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே ஒழிய பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்பது அது அல்ல. அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதை போல பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின்னு ஒரு குரலை நான் சொல்றேன்னா இதுல பொய் என்ற வார்த்தை ஒண்ணு எடுக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அவை விதியின்படி ஒரு உறுப்பினர் பொய் சொல்கிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே தவிர பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்றது கிடையாது. அதனால அமைச்சர் அவர்கள் சொல்வதிலே அதிலே நீக்குவதற்காக எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பொய் என்ற சொல் அவையில இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உண்மைக்கு மாறாக என்ற சொல்ல பயன்படுத்தினோம். நாங்களும் எதிர்கட்சியா இருக்கும்போது அப்படித்தான் இருந்தாங்க. பொய் என்ற வார்த்தையெல்லாம் நீக்கினாங்க. அதனால ஏற்கனவே இருக்கின்ற மரபை தொடர்ந்து கடைபிடிக்கலாம். மாண்புமிகு நிதி அமைச்சர் தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது இந்த நிதிநிலை எப்படி இருக்கு ஓப்பனாக சொன்னோம். அதை ஏற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் மக்கள் எங்களுக்கு கொண்டாடுறாங்க. அதுதான் எங்களுடைய நேர்மை சான்று. அன்னைக்கும் நாங்கள் பொய் சொல்லலை. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சொல்லக்கூடாது. உண்மைக்கு மாறாமல் சொல்லலை. இன்னைக்கு நாங்கள் அதை சொல்லலை, என்னைக்கும் நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இது.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நான் பேசியே ஆகணும். அதுக்கு காரணம் இந்த சபையில் எனக்கு இப்போ தான் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக மோர் நியூமரிக்கல் நம்பர்ஸாக எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுலேயே நான் படித்து அதே சொல்லிட்டு இருந்ததுனால இப்போ நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட அரவணைப்பில் வளர்ந்தவர் தான் என்னோட காட்ஃபாதர் திரு ஜேபிஆர் அவர்கள். அது இங்கே இருக்கிற சார் வேலு சாருக்கு நல்லா தெரியும். அவர் என்னை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் நேற்று. தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவரன் சார் இருக்கிறாங்க. அங்கே ஆப்பை பால்ராஜன் தெரியும். ரைட். சரி, அந்த வழியில் வந்தவங்க நாங்கள் கிட்டத்தட்ட 87க்கு அப்புறம் நாங்கள் இந்த அரசியல் பக்கமே வரல, ஒதுங்கியிருந்தோம். ஒரு 30 ஆண்டு கழித்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது தலைவர் மூலமாக. தலைவருக்கும் ரொம்ப பிடிச்ச தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் எப்போதும் ஒரு ரீஃப்ரைஸ் பண்ண கோட்ஸ்லாம் இருக்குது தலைவர் எம்ஜிஆரை பற்றி. அது காஞ்சிபுரத்தில் ஒரு மேடையில் அவங்க சொல்லிட்டாங்க, ஸ்ரீபெரும்புத்தூரில். அதை இங்கே சும்மா ஒரு கோட்டாக சொல்ல விரும்புகிறேன், வித் பர்மிஷன் சார். மர்மயோகின்ற படத்தில் எம்ஜிஆரின் பெயர் கரிகாலன். ரொம்ப அழகாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தலைவர் அழகாக சொல்லியிருப்பாங்க, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அதை ரீட்ரெண்ட் பண்ணி அதை சாதித்து காட்டினவர் நம்ம தலைவர் தான். ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கோட் சொல்லியாச்சு. ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன் புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்கள் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை பற்றி புரட்சித் தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன்.